இந்த வீடியோல நம்ம அனிலின ஃபினைல் ஐசோசைனைடை நம்ம வந்து எப்படி மாத்தலாம்னு பார்க்க போறோம். ஓகேவா? அனிலின் டு ஃபினைல் ஐசோசைனைடு பார்க்க போறோம். அப்ப ஐசோசைனைடுனா என்ன அர்த்தம்? சிஎன் இருந்துச்சுன்னா அது வந்து சயனைடு இல்லையா? அது அப்படியே நம்ம மாத்தி போட்டா என்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐசோசைன் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வந்து நம்மனா ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் வந்து நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஒரே மாலிகூல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குரூப்ல ரெண்டு ஆட்டம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும். இங்க கார்பனும் நமக்கு வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். அப்போ அது என்ன பண்ணா ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்துருப்போம். இதை நமக்கு சயனைட், இது வந்து என்சி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ ஐசோசைனைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சி வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகே, அப்போ அனிலின், வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அனிலின்? அனிலினோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பென்சன் ரிங் வந்து இருக்கும், பிளஸ் மேலே நமக்கு என்ன ஒரு NH2 வந்து இருக்கும். தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா அனிலின். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணா ஃபினைல் ஐசோசைனைடு. அப்போ ஐசோசைனைடு நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா என்சி வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேமிங் ரியாக்ஷன் இருக்குது. கார்பல் அமீன் ரியாக்ஷன் வந்து சொல்லுவாங்க. கார்பல் அமீன் ரியாக்ஷன் உங்களுக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அமீன் சாப்டர் வந்து வரும். பட் ஆனால் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சாப்டர்ல கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனிலின் வந்து எது கூட ரியாக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ குளோரோஃபார்ம் நமக்கு என்னது? ஹாலஜன் காம்பவுண்ட் இல்லையா? அதனால இங்கே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? அமீன் சாப்டர் தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, இங்கே நம்ம என்னன்னா CHCl3 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். குளோரோஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் நமக்கு என்ன பேஸ், ஒரு பேஸ் KOH வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ KOH ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த NC வந்து ஃபார்ம் ஆகும். இந்த நைட்ரஜன் வந்து என்ன ஆகும்? இந்த கார்பன் இந்த நைட்ரஜன் நமக்கு கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா NC வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா NC வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது? இங்கே பொட்டாசியம் Cl வந்து இருக்குது. அப்போ KC வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். எந்த ஒரு ரியாக்ஷனை நீங்கள் வந்து ஒரு ஆசிடோ பேஸோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இங்கே வந்து 3 குளோரின் 3 KC வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ இங்கே நமக்கு வந்து 3 வரும், இங்கே 3 வந்தால் இங்கேயும் நமக்கு வந்து 3 வரும், அப்போ இங்கே நமக்கு வந்து 3 வந்து வரும். இதை நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஆர்கானிக்ல வந்து நம்ம பேலன்ஸிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆனால் கார்பலமைன் ரியாக்ஷன் தனியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா அது நேம்டு ரியாக்ஷன் இல்லையா? தனியாக கேட்டாங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து பெர்ஃபெக்டாக வந்து எழுதணும். இது வந்து ஒரு சிம்பிள் ஒன் ஸ்டெப் ரியாக்ஷன் தான். பட் இந்த ரியாக்ஷன் நமக்கு எங்கே இருக்குன்னா அமீன் சாப்டர்ல வந்து இருக்குது. பட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கங்க.